அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கள் மாமா வீட்டு தோட்டத்தில் இருக்கேங்க. அங்கே நிறைய சொடக்கு தக்காளி இருந்தது. நீங்களும் இது எங்கே பார்த்தீங்கன்னாலும் பயன்படுத்திக்கோங்க. இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது. முக்கியமாக கேன்சர் கட்டியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகம் இருக்குது இதுக்கு. இவர் தான் எங்கள் மாமா, சின்ன மாமா. அவரோட நாய்க்குட்டி இது. அப்புறம் குண்டுமல்லி செடி நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காரு. இந்த சீசன் வரல. இது முள் சீத்தா. இதில் ஃபஸ்ட் டைமாக காய் வச்சுருக்குன்னு காமிச்சாங்க. இன்னும் பெருசாக ஆகலை. இது நார்த்தங்காய் மரம். நார்த்தம்பழம் நிறைய இருக்குங்க. கீழெல்லாம் கொட்டி கிடக்கு பாருங்கள். அப்புறம் எனக்கு தேவையான எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். இது தோல் மென்மையாக இருக்குது. சாறு நிறையா வருதுங்க. இது ஊறுகாய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய காய் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. தோட்டத்தில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூசணி கொடி நிறையா படர்ந்து கிடந்துச்சுங்க. அதில் பார்த்தா ஒரு 2-3 காய் இருந்துச்சு. இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று போய் செக் பண்ணி பார்த்தா அதுவும் இன்னும் பெருசாகலை. பூசணி கொடி கூட பார்த்திங்கன்னா சொரக்காய் கொடியும் படர்ந்து கிடந்துச்சு. அதில் இன்னும் காய் எதுவும் வைக்கலை. இப்போ தான் படர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நமக்கு பூசணிக்காய் இன்னொன்று பார்த்தோங்க. இது ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு 10 நாள் கழிச்சா தான் இதை பறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேரணும் அப்படின்னு சொன்னார் மாமா. அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்துலேயே இன்னொரு காய் ஒன்று இருந்ததுங்க. நல்லா பழமாக இருந்தது. அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பூசணிக்காவை நம்ம சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சாம்பார் பண்ணால் ரொம்ப மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. பூசணிக்காவை கிடைக்கிற சீசனில் நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும். அப்புறம் இதை நான் கட் பண்ணி எடுத்து அது உள்ளே இருக்க விதையெல்லாம் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. ஆயில் இல்லாத ஒரு ஃபுல்கா, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு தொக்கு, மஞ்சள் பூசணிக்காய் தொக்கு. ரொம்ப நல்லா காம்பினேஷனுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குக்கிங் வீடியோ வேணும்னா நீங்கள் ஏற்கனவே நான் போட்டிருக்க பதிவை பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.